Taste the Daily. தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரி அருகே இலங்கைக்கு படகு மூலம் கடத்த முயன்ற சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான 3300 கிலோ பீடி இலைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. கொம்புத்துறை கடற்கரை பகுதியிலிருந்து படகு மூலம் கடத்துவதற்காக லாரியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 103 பீடி இலை பண்டல்கள் சிக்கியது. பீடி இலையை கடத்தி வந்த கும்பல் தப்பியோடிய நிலையில் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட லாரி, டிராக்டர் மற்றும் இருசக்கர வாகனம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் உளவுத்துறை மற்றும் கடலோர காவல் குழும போலீசார் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கடத்தல்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே இளைஞர்களின் வாழ்வை சீரழிப்பதற்காக 6 கிலோ 500 கிராம் கஞ்சாவை விற்பனைக்கு வைத்திருந்த வடமாநில இளைஞர் சிக்கினார். தேவம்பாளையத்தில் வடமாநில இளைஞர் ஒருவர் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து அவரிடமிருந்த 6 கிலோ 500 கிராம் கஞ்சா சிக்கியது. மேலும் கஞ்சாவை விற்பனை செய்த பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த பிரின்ஸ்குமார் பிடிபட்டார். திறனற்ற திமுக அரசு கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருவதாகவும் அனைத்து இடங்களிலும் கஞ்சா கிடைப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.